அடிச்சுக்கிட்டு சட்டைய போட்டுக்கிட்டு காளையின்னா அது கம்பீரம் பாட்டோ தருமே அந்த அடையாளம் தமிழனாய் தலைவனாய் வெட்டி சட்டை போட்டு வர்றண்டா. காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள். அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தொகுதியில் இஸ்லாமியர்கள் கொண்டாடிய பொங்கல் திருவிழா. இஸ்லாமியர்கள் என்றால் பிரியாணி மட்டுமல்ல பொங்கலும் கொடுப்போம் என்று சமுதாய ஒற்றுமைக்கு வித்தாக மகபூபாளையம் பகுதியில் நடைபெற்ற பொங்கல் திருவிழா. தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் பள்ளி கல்லூரி மற்றும் அனைத்து பகுதிகளிலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய வேளையில் மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அமைச்சர் பழனிவேல் தியாகராஜரின் தொகுதியில் உள்ள மகபூபாளையம் பகுதி. இஸ்லாமியர்கள் ஏராளமாக வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் திமுக கட்சி முக்கிய நிர்வாகிகளும் அப்பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமிய பெருமக்களும் தேவாலயத்தில் இருந்து வரவழைக்கப்பட்ட கிறிஸ்துவ பாதிரியார் என அனைவரும் ஒன்று கூடி பொங்கலோ பொங்கல் என்று உற்சாக முழக்கமிட்டு சமத்துவ பொங்கல் இதுதான் என்றவாறு அனைத்து சமுதாய மக்களுக்கும் சர்க்கரை பொங்கலை விநியோகம் செய்து அனைவருக்கும் தங்களது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மதுரை என்றால் இந்து இஸ்லாமியர் வேற்றுமை என்று ஒரு நிலை இருந்து வருவதாக ஊடகங்களில் பரவி வரக்கூடிய வேளையில் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம், எங்களை யாரும் பிரிக்க முடியாது என்பதற்கு வித்தாக இந்து இஸ்லாமியர்கள் இணைந்து கொண்டாடிய இந்த பொங்கல் திருவிழா தற்போது பேசும் பொருளாகி உள்ளது. பொங்கல் நாள் அருமையான ஒரு நாளாக இருக்கிறது. 1-2 நாட்கள் அல்ல, நாம் 4 நாட்களை பொங்கல் திருநாளாக கொண்டாடுகிறோம். உலக உயிர்களை படைப்புகள் அனைத்தையும் சிறப்பாக நினைத்து பார்த்து தொழிலை உழைப்பை உழவர்களை விவசாயிகளை போற்றுகின்ற ஒரு நாளாக இருக்கிறது. மனிதநேயத்தை வளர்க்கின்ற ஒரு நாளாகவும் ஈகை வளர்க்கின்ற ஒரு இன்ப திருநாளாகவும் இருக்கிறது. இவற்றையெல்லாம் வளர்த்து எடுப்பதற்கு நமது அருமையான தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் சிறப்பான முயற்சிகள் எடுத்து வருகின்றார்கள். எனவே அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி. Jellicate dhotis and shirts from the house of Plateau.